இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு தேவனுடைய கூடாரத்தில் நமது பாதுகாப்பு. வசனம் சங்கீதம் 27:5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். பாருங்க, இந்த வசனத்தில் நமது வாழ்க்கையில் பிரச்சனைகள் தவிர்க்க முடியாதது ஒன்று. ஆனால் அப்போது தேவன் தம்முடைய கூடாரத்தில் அவருடைய சந்நிதியில் நம்மை மறைக்கிறார். அவருடைய சந்நிதியை நம்ம தேடும்பொழுது நாம் மறைக்கப்படுகிறோம். பாருங்கள், எவ்வளவு எதிரிகள் நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் தேவன் நம்மை உயர்ந்த பாறையின் மேல், அதாவது கண்மலையின் மேல் நிறுத்துகிறார். அங்கே யாராலும் எட்ட முடியாது இல்லையா? ஏன்னா தேவன் அப்படிப்பட்ட ஒரு உயரத்தில் நம்ம வைத்திருக்கிறார். பாருங்கள், பாதுகாக்கிறார். அதாவது அவர் நம்ம பாதுகாப்பை பற்றி அவர் பேசுகிறார். அவர் எப்படிப்பட்ட பாதுகாப்பு நமக்கு வைத்திருக்கிறார் என்றால், யாராலையும் நம்மளை தொட முடியாத ஒரு இடத்துல தேவன் வைத்திருக்கிறாராம். பாருங்க, அதாவது தேவன் நம்மை எதிரிகள் கண்டுபிடிக்க முடியாத ரகசிய இடத்தில் வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறாரு. பாருங்க, இந்த கால வேளையில் தேவன் இடைப்படுகிற ஒரு காரியம், கூடார மறைவிலை ஒளித்து வைத்து நம்மளை பாதுகாக்கிற தேவன், நம்மளை உயர்த்துகிற தேவன் என்று வாக்குரைக்கிறார். பாருங்க, சாத்தான் நமக்கு எதிராக என்னென்ன திட்டங்கள் வைத்தாலும், நம்ம அழிக்க நினைத்தாலும் தேவன் நம்மை மறைத்து விடுகிறாராம், பாதுகாத்து விடுகிறாராம். அந்த தீங்கிலிருந்து விலக்கி நம்மளை பாதுகாக்கிற தேவன். அந்த ரகசிய இடம் எதுனா நம்மளுடைய ஆவிக்குரிய ஜெபம், தியானம், ஆராதனை. பாருங்க, தேவனை நம்ம ஆராதிக்கிறதும் தேவனை துதிக்கிறதும் அந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம வாழ்கிறது தான் அந்த ரகசிய இடம். அந்த ரகசிய இடத்தை நம்ம தேட வேண்டும், நாட வேண்டும். அதற்காக நம்ம ஆசைப்பட வேண்டும். பாருங்களேன், அந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் என்ற ஒரு விசுவாசம் முதலாவது நம்ம வேணும் இல்லையா? கண்டிப்பாக நம்ம எவ்வளோ காரியத்துக்கு நம்ம ஓடுகிறோம், வேலை செய்கிறோம், நம்முடைய மற்ற வேலைகள் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம். தேவனை தேடுவதும் அவர் சந்நிதியை நாடுறதுக்கும் நம்ம என்ன பண்ணணும்? தேவனை தேட வேணும். ஏன்னா அதுதான் நம்ம பாதுகாப்பு, அதுதான் நம்ம கண்மலையில் நம்ம நிற்கிற மாதிரி ஒரு இடம். பாருங்கள், அந்த ரகசியம் இடம். பாருங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ நம்ம என்ன பண்ணணும்? ஆசைப்பட வேண்டும். வசனம் கூட இருக்கு பாருங்களேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், அப்போது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தேடுகிறவர்களாக இருக்கணும். முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தேட வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார். பாருங்கள், அதுதான் அந்த ரகசியம் இடம். அப்போ தேவன் தான் நமது பாதுகாப்பு கோட்டை. பாருங்கள், தேவனுடைய கூடாரத்தில் பாருங்கள், அவருடைய சந்நிதியை நம்ம தேடும் பொழுது அந்த சந்நிதியில் நம்ம இருந்தால் எந்த எதிரியும் தீங்கு செய்ய முடியாது. பாருங்கள், எத்தனையோ வேளையில் தாவீதை கொலை பண்ணுறதுக்கு சவுல் எவ்வளோ முயற்சித்தான் இல்லையா? அவன் அன்பு எய்தான் என்று பார்க்கிறோம், அவன் ஜீவனை எடுக்க. ஆனாலும் பாருங்கள், அது அவனை மேலே பாயவில்லை. ஏன்னா தேவன் தாவீது மேலே தேவனுடைய பிரசன்னம் இருந்தது. தாவீது மேலே தேவன் வைத்திருந்த அந்த பாதுகாப்பு. பாருங்க, சவுலின் கைக்கு அவர் தப்பி வைத்தார் தாவீதை. அது போல இந்த காலை வேளையில் நம்மளுக்கு எதிராக யாராவது என்ன வேலை செய்தாலும் சரி, அந்த காரியத்தை நம்ம நினைக்காம தேவனை நம்ம நினைக்கணும். தேவனை போற்றுகிறவர்களாய் நன்றி செலுத்துகிற வாக்குத்தத்தத்தின் மேலே விசுவாசம் வைக்கணும். வாக்குத்தத்தின் மேலே நம்ம கண்களை ஏறெடுக்கணும். பாருங்க, அதை செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக எந்த தீங்கும் நம்மளை அணுகாது. மனுஷிக வல்லமைகள்லாம் முறியடிக்கப்படும். பாருங்க, பிசாசு வைத்திருக்க திட்டங்கள்லாம் நிர்மூலமாகும். பாருங்க, எந்த எதிரியும் தீங்கு செய்ய முடியாது. தேவன் தான் நம்மை உயரத்தில் கண்மலையின் மேல பாதுகாப்பான இடத்தில் நிறுத்துபவர். பயம் வரும்போதெல்லாம் நான் தேவனுடைய கூடாரத்தில் இருக்கிறேன் என்று நம்ம அறிக்கை செய்ய வேண்டும். சோதனை தாக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த சோதனையை நான் மேற்கொள்வேன், இது என்னை கீழே தள்ள முடியாது என்ற விசுவாசம் இருக்க வேண்டும். ஏனெனில் தேவன் என்னை கண்மலை மேலே நிறுத்துகிறார் என்று அறிக்கை செய்யும் பொழுது பாருங்க, பிசாசானவன் அவன் ஓடி போகிறவனாக இருக்கிறான். ஏன்னா தேவனுடைய வார்த்தை நம்ம இருதயத்தில் இருக்கும் பொழுது அவன் கண்டிப்பாக அவனுடைய திட்டம் நிறைவேறாது நம்ம மேலே. தேவனோட ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபமும் ஸ்தோத்திரமும் மூலம் இணைந்தால் அவர் தரும் அந்த பாதுகாப்பை அனுபவிக்க முடியும். பாருங்க, சங்கீதம் 91:1 கூட நம்ம பார்க்க முடியும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான். நம்ம தான் அந்த உன்னதமானவரின் மறைவில் இருக்க வேண்டும் என்று நம்ம வாஞ்சிக்க வேண்டும், அதை நாட வேண்டும். பாருங்க, கண்டிப்பாக அப்படி நம்ம நாடும் பொழுது, அதில் மறைந்து கொள்ளும் பொழுது சர்வ
வல்லவருடைய நிழல் கண்டிப்பாக நம்ம மேலே இருக்கும் பாருங்க. செபிப்போம். அன்புள்ள தகப்பனே, பிரச்சனைகள் போராட்டங்கள் நிறைந்த நாட்களில் உம்முடைய கூடாரத்தில் என்னை மறைத்து ஒளித்து வைத்து என்னை பாதுகாக்கும்படி வேண்டுகிறேன் அப்பா. உம்முடைய சந்நிதியை நான் தேடவும் நாடவும் என்னை அர்ப்பணிக்கிறேன். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, நீர் என் பட்சத்தில் இருக்கும்போது எனக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று எழுதியிருக்கிறதே, அப்படியாக ஆண்டவரே நீர் என் கண்மலையாக இருக்கிறீங்க, என் கோட்டையாக இருக்கிறேன், துருகமாக இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கூடாரத்தில் நான் மறைந்திருக்கிறேன். என்னை உம்முடைய கூடாரத்தில் என்னை ஒளித்து வைத்து பாதுகாக்கிற தேவன், என்னை கண்மல் மேல் உயர்த்துகிற தேவன் இருக்கிறபடியாக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.